கோதுமை மாவு கஞ்சி தாங்க செய்ய போகிறோம். இது தேவையான ஐட்டம் பாருங்கள். தேவையான சால்ட் எடுத்து வச்சுருக்கோம். 5 ஏலக்காய் வந்து இடித்து வச்சுருக்கோம். இவ்வளோ தாங்க. கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். உப்பு மட்டும் போட்டு தேங்காய் துருவி போட்டு கோதுமை தேவை கஞ்சி செய்ய போகிறோங்க. இது வந்து கோதுமை மாவு பாருங்கள், ஒரு கப் எடுத்துருக்கோம். ஒரு கப்புக்கு ஒரு 6லேருந்து 7 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிடலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சிடலாம். இதை தண்ணி ஊற்றணும். கரைச்சிட்டு மட்டும் தண்ணி ஊற்றலாம். பாருங்கள், கோதுமை வந்து ஒரு கப்பு தான் எடுத்துருக்கோம். ஒரு 8 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த கொதிக்கணும். அதில் கட்டியாக வந்துடும். நல்லா தண்ணியாட்ட க்ளீனாக கரைச்சிருங்க. கரைச்சிட்டு அப்படியே வடிகட்டிடலாம். இதை வடிகட்டி போட்டு க்ளீனாக வடிகட்டிடுங்க. வடிகட்டியாச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. நல்லா கலக்கிட்டே இருங்க, எல்லாம் அடி பிடிக்கும். நல்லா க்ளீனாக வந்து நல்லா கலக்கிடுவாங்க. ஹெல்த்தியான கோதுமை கஞ்சி தான் செய்ய போகிறோம். உப்பு மட்டும் தான் போடுறோம். உப்பு, தேங்காய், ஏலக்காய் தான் சேர்க்குறோம். கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டா. ஓகேங்களா? வந்து நல்லா கலக்கிட்டே இருங்க. எவ்வளோ தேங்காய் துருவிடலாம். அப்புறம் பச்சை தேங்காய் வந்து ஒரு 3 பீஸ் எடுத்துக்க. இந்த 3 பீஸை க்ளீனாக துருவிட்டு போட்டுடலாம். அடுத்து வந்து ஏலக்காய் இருக்குது, உப்பு இருக்குது. ஓகேங்களா? 100 கிராம் பால் சேர்த்துக்கிறேங்க. பால் ஒரு 100 கிராம் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? நல்லா கலந்து விட்டே இருங்க. கலந்து விடலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும். இப்போ எவ்வளோ தண்ணியாட்டுக்கு பாருங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திக்காக வந்துடும். நல்லா கலந்து விட்டே இருங்க. பாருங்கள், கோதுமை கஞ்சி நல்லா டிக்காக வந்துட்டுருக்கு. ஒரு கப்புக்கு 5-6 ஊற்றலாம். பார்த்துங்க, 12 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். 12 கப் தண்ணி ஊற்றினா எவ்வளோ கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் கொதிச்ச உடனே இன்னும் ரொம்ப கட்டியாக வரும். இந்த கோதுமையில் வந்து ஹெல்த்தி, அதிகமான ஹெல்த்தி. இப்போ தேவையற்ற கொழுசத்தெல்லாம் கிளியராக வெளியே கொண்டு வந்துடும். உடம்பு சிம்மாக இருக்கும், உடம்பு மெலிசாக இருக்கும். இந்த பல விதமான நன்மைகள் இந்த கோதுமையில் நிறைஞ்சிருக்குங்க. ஏற்கனவே வந்து நம்ம சப்பாத்தி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் வந்து இந்த கோதுமையில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ், என்ன நன்மை இருக்குது எல்லாமே 2-3 வீடியோவில் போட்டிருக்கோம். பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? இந்த கோதுமை வந்து சப்பாத்தி, கூழ், கஞ்சி அப்படி நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்பு வந்து எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்குங்க. தேவையற்ற கொழுப்பு அத்தனையும் வெளியே கொண்டு வந்தோம். பல விதமான நன்மைகள் நிறைஞ்சிருக்குதுல. அதனால் அந்த கோதுமையை வந்து கஞ்சாவோ, சப்பாத்தியாவோ, களியாவோ பல ரெசிபி நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இந்த கோதுமையில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குங்க. ஓகேங்களா? நல்லா கட்டியாச்சு. இப்போ வந்து ஏலக்காய் போட்டுடலாம். அது ஏலக்காய், உப்பு சேர்த்துடலாம். ஏலக்காய் நல்லா நசுக்கிருக்கும். நீங்கள் வந்து இது வந்து நம்ம வந்து உப்பு கஞ்சி தான் செய்கிற இன்றைக்கி. நீங்கள் ஸ்வீட் கஞ்சியாக கூட செய்யலாம். ஓகேங்களா? இது மேலே கொதிக்கும் போது நம்ம உப்பு போடுறோம். உப்பு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், நாட்டு சர்க்கரை, பனக்கற்கண்டு, கருப்பட்டி அப்படிலாம் கூட போட்டு செஞ்சு சாப்பிட்லாம். அருமையாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்வீட்டில் அது சேர்க்கலாங்க. வெறும் வந்து உப்பு கஞ்சி தான் செஞ்சுட்ருக்கோம். ஏலக்காய் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஏலக்காய் உப்பு போட்டிருக்கோம். இப்போ நல்லா கொச்சி இறக்க போகிற 2 நிமிஷம் முன்னாடி நம்ம தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கோம். ஒரு சின்ன 2-3 பீஸ் தேங்காய் எடுத்துருக்கோம். நல்லா துருவி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போது நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். இப்போது அங்கே ரெடி ஆகிட்டு வருது. இப்போ தேங்காய் துருள் போட்டுடலாங்க. தேங்காய் துருள் போட்டு தேங்காய் ஒரு சின்ன பீஸை துருவி போட்டுருங்க. இது போட்டு நல்லா கலந்துக்கலாம். 2 நிமிஷத்தில் அப்படியே அரைக்கலாம். இப்போ கட்டியாக போச்சுங்க. ஆறதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப கட்டியாக வந்துடும். அப்படியே கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்தில் அப்படியே எடுத்துடலாங்க. சூப்பரான உப்பு வந்து கரெக்டாக போட்டிருக்கோம். ஓகேங்களா? இதே நீங்கள் அந்த ஸ்வீட் கஞ்சி செய்யும்போது அது சூப்பராக பாயாசம் அளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். பாருங்கள், இப்போ எவ்வளோ கட்டியாக வந்துச்சு பார்த்தீங்களா? இவ்வளோ தாங்க. சூப்பரான ஹெல்த்தியான கோதுமை மாவு கஞ்சி ரெடி பண்ணிட்டோம். இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். அருமையாக இருக்கும். இதில் வந்து பிபி சுகரும் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்குங்க. உடம்புல தேவையில்லாத கொழுப்பு சத்து எவ்வளோகோ அத்தனையும் நமக்கு க்ளீனாக அந்த வெளியே கொண்டு வந்துடும். உடம்புல வந்து இதய பிரச்சனைகள், அடப்புகள், உடம்புல பல விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அளவு இந்த கோதுமை வந்து அதிகமான சத்து நிறைய இருக்குது. இந்த கோதுமை கஞ்சி, சப்பாத்தி, களிப்பே சாப்பிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ மோட்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அவங்களாம் க்ளீனாக மெலிசாக ஆகிடுவாங்க. உடம்பே சும்மா சூப்பராகிடும். ஓகேங்களா? ரெடி ஆகிடுச்சிங்க. இவ்வளோ தாங்க. அப்படியே எடுத்துகிட்டு ஒரு போல் மாதிரி அப்படியே குடிச்சிடலாம். சூப்பர் டேஸ்ட்டில் பாருங்கள். ஒரு கப்புக்கு 10-12 கப் தண்ணி ஊற்றிருக்கு. அப்போட எவ்வளோ கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் சூப்பராக கட்டியாகிடுது பாருங்கள். இவ்வளோ தாங்க. ஆறுனா என்னாவும் இன்னும் நம்ம கொஞ்சம் கட்டியாகிடும். ஓகேங்களா? உப்பு பார்த்தா உப்பு கரெக்டாக இருக்குது. அப்படியே சாப்பிடலாம் இப்போ. ஓகே, ரெடி ஆகிடுச்சிங்க. கோதுமை மாவு கஞ்சி அப்படியே க்ளீனாக வந்து ஒரு போல் மாற்றிடலாம். கோதுமை மாவு கஞ்சி சூப்பராக கஞ்சி காய்ச்சினா உப்பு தான் போட்டிருங்க. எதையும் சேர்க்கல. உப்பு, பால், ஏலக்காய் இதில் தாங்க சேர்த்துருங்க. அருமையாக டேஸ்ட்டு செஞ்சிட்டோம். இதே வந்து ஒரு நாட்டு சக்கரை போட்டு கூட காய்ச்சி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக பாயாசம் டேஸ்ட்டில் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் அதிகமான மருத்துவம் நிறைய இருக்குது. அப்படியே கிளாஸில் ஊற்றி வச்சுருக்கோம். அப்படியே குடிச்சிடலாங்க சூப்பர் டேஸ்ட்டில். ஓகேங்களா?
இதுமாதிரி செய்யுங்க, செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, சூப்பர் டேஸ்ட்டில் செஞ்சுருங்க. நம்ம தான் அதிகமான மருத்துவ உணவுகள் அடிக்கடி தான் சாப்பிட்லாம். ஓகேங்களா? கஞ்சி, களி, அப்படி தோசை, இப்படி கூழ், அப்படி பலவிதமான ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ ஆரோக்கியமான உணவு இது. ஓகேங்களா? அதெல்லாம் அடிக்கடி பயன்படுத்த ரொம்ப ஆரோக்கியம், ரொம்ப நல்லது. ஓகேவா? இதை குடிச்சு பார்த்தாலும் அப்படி அந்த உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். ஏலக்காய் இடித்து போட்டிருக்கோம். ஏலக்காய் வாசனையோட, தேங்காய் மணத்தோட சூப்பரான டேஸ்ட் இருக்குது இந்த கோதுமை கஞ்சி. ஓகேங்களா? உப்பு கோதுமை செஞ்சுருக்கோம். இதேபோல் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் டேஸ்ட் அதிகமாக இருக்குது, மருத்துவம் அதிகமாக இருக்குதுல்ல, அதனால் அடிக்கடி இதை செய்யலாம், சாப்பிட்லாம். எல்லாருமே சாப்பிடக்கூடிய உணவு இது, ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஓகே வாஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ அனைவருக்கும் பாய்.